மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு 3 விஷயங்களை உங்களோட பேசுறதுக்கு நினைக்கிறேன். முதலாவது, ஜக்காத் என்று சொல்றதனுடைய மீனிங் என்ன அதனுடைய கருத்து. ரெண்டாவது, ஜக்காத் என்று சொல்ற அந்த விஷயத்தை இஸ்லாம் எப்படி எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தியிருக்கிறது, அதோட பேசிக்ஸ் என்ன என்று சொல்ற விஷயம். மூன்றாவது, ஜக்காத் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இஸ்லாம் ஏன் தந்திருக்கிறது, ஏன் அதை இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறது என்று சொல்ற இந்த 3 விஷயங்கள் தொடர்பாக இன்றைக்கு சுருக்கமாக சில தகவல்களை உங்களோட பரிமாறிக்கொள்றதுக்கு விரும்புகிறேன். முதலாவது நாங்கள் வருவோம், ஜக்காத் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி. ஜக்காத் என்ற அந்த சொல் அரபு சொல் ஒன்று தானே. அரபு மொழியில இந்த ஜக்காத் என்ற சொல்லுக்கு மொழியில என்ன மீனிங் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 4 கருத்துக்கள் மொழியில இந்த ஜக்காத் என்ற சொல்லுக்கு வழங்கப்படுறதை நாங்க பார்க்கலாம். முதலாவது, பரக்கத் என்ற அந்த கருத்து. ஜக்காத் என்ற சொல்லுக்கு பரக்கத் என்ற அந்த கருத்து இருக்கிறது. இரண்டாவது, அன்னமா என்று சொல்லுவோம், வளர்ச்சி, முன்னேற்றம், வளர்ச்சி என்ற அந்த கருத்து ஜக்காத் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. மூன்றாவது, அத்தஹாரா, சுத்தம், தூய்மைப்படுத்துதல் என்று சொல்ற கருத்து ஜக்காத் என்ற சொல்லுக்கு இருக்கிறது. நாலாவது, அஸ்ஸலாஹ். ஸலாஹ் என்று சொல்றது ஒன்று சீர்பெறுதல், சீர்மை. நாங்க அதை அரபுல சொல்லுவோம் என்றால் ஒரு நலன், அந்த நலனும் அதிகமாக கிடைத்தல் என்று சொல்வதைத்தான் நாங்க ஸலாஹ் என்று சொல்லுவோம். அப்ப இந்த 4 கருத்துக்களையும் ஜக்காத் என்ற சொல் மொழியில பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த 4 மீனிங் நீங்க பாருங்க என்னண்டா, இந்த 4மே மிச்சம் பாசிட்டிவான 4 ஐடியாஸ் தான். அதாவது பரக்கத் என்று சொன்னாலே உண்மையிலே நாங்க அதுல சிம்பிளா விளங்கிக் கொள்ற விஷயம், மிச்சம் குறைஞ்ச ஒரு முயற்சியில கூடுதலான விளைவை பெற்றுக்கொள்றது தான் பரக்கத் என்று நாங்க சொல்றோம். அதே மாதிரி வளர்ச்சி என்று சொல்றது அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியா. அது போல சுத்தப்படுத்துதல், தூய்மை, கிளீன் என்று சொல்றதும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியா. அதே மாதிரி நாங்க சீர்மை என்று சொல்றது, அதிகரித்த நலன் என்று சொல்றது, இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இப்ப ஜக்காத் என்று சொல்றதனுடைய அதோட லிட்டரல் மீனிங், அதை நாங்க மொழியில அதனுடைய கருத்தை சொல்ற நேரத்திலே அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு விஷயம் என்று சொல்கின்ற ஒரு கருத்தை அது எங்களுக்கு தருவதை நாங்க பார்க்கலாம். இது அதனுடைய மொழி கருத்து. அதனுடைய பரிபாஷையில அது எப்படி விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இமாம்கள் அதை 2 மாதிரி விளங்கப்படுத்துவார்கள். முதலாவது சொல்லுவார்கள் என்றால், ஜக்காத் என்று சொல்றது வசதி உள்ளவர்கள் அவர்களுடைய சொத்திலிருந்து அந்த தேவை உள்ளவர்களுக்கு வழங்குவதற்குரிய அந்த அளவு இருக்கிறது. இப்ப நாங்க சொல்லுவோம் சாதாரணமாக 2.5% ஜக்காத் கொடுக்கணும் சொல்லி. அப்ப அந்த தன்னுடைய பணத்திலிருந்து அந்த கொடுக்கின்ற அந்த 2.5% என்று சொல்ற அந்த அளவு, அதற்கு ஜக்காத் என்று நாங்க சொல்லுவோம். இது ஜக்காத் என்றால் என்ன என்றதை விளங்கப்படுத்துற நேரத்தில் இமாம்கள் சொன்ன ஒரு மீனிங். இன்னொரு கருத்து சொல்லுவார்கள் என்றால், அந்த குறித்த அந்த பொறிமுறை, அது அந்த வேலை. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை சொன்னார்கள். எப்படி என்றால், தூஹது மின் அக்னியாஇஹிம் வ துரது இலா ஃபுகராஇஹிம். ஜக்காத் என்று சொல்றது வசதி உள்ளவர்கள், அதாவது தங்களுடைய தேவையை விடவும் அதிகமாக செல்வத்தை வைத்திருக்கின்றவர்கள், தங்களுடைய தேவையை விடவும் குறைவாக செல்வம் வைத்திருக்கின்றவர்கள். தங்களுடைய தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனா அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு போதுமான அளவு வருமானம் அவர்களிடத்தில் இல்லை. அப்ப தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கின்றவர்களிடமிருந்து எடுத்து தேவையை விட குறைவாக இருக்கின்றவர்களுக்கு கொடுத்தல் என்று சொல்கின்ற அந்த செயற்பாடு, அதனை நாங்கள் ஜக்காத் என்று சொல்லுவோம். அப்ப ஜக்காத் என்ற அந்த சொல்லுக்கு இமாம்கள் இந்த 2 வடிவத்திலே விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட கொடுக்கின்ற அளவுக்கும் ஜக்காத் என்று சொன்னார்கள். நாங்க ஜக்காத் கொடுக்கிறேன்னு சொல்லுவோமே, அப்ப அந்த கொடுக்கின்ற அளவு அது குறிக்கும். அது மட்டுமல்லாம
அந்த முழு செயற்பாட்டையும் ஜகாத் என்ற அந்த சொற்பிரயோகம் குறிக்கும். அப்ப அதில் உள்ள அந்த மிக கிரீம் ஐடியா என்ன என்று சொன்னால், வசதி உள்ளவர்களிடமிருந்து எடுத்து வசதி இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் என்று சொல்றதுதான் ஜகாத் என்று சொல்றதனுடைய அந்த பிரதானமான விஷயம். இதுதான் சுருக்கமாக நாங்க ஜகாத் என்று சொன்னால் என்ன என்று சொல்றதை நாங்க இப்படி விளங்கப்படுத்த முடியும். அடுத்து நாங்க வருவோம், ஜகாத் என்ற அந்த விஷயத்தை இஸ்லாம் உண்மையிலே எங்களுக்கு எப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறது, அதுல இஸ்லாம் சொன்ன பேசிக்கான ஐடியாஸ் என்ன ஜகாத் சம்பந்தமாக. இது சம்பந்தமாக ஒரு 5 விஷயங்களை சுருக்கமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன். முதலாவது, ஜகாத் என்று சொல்றதை இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொன்னதென்றால், இது எங்களுடைய ஈமான்ட ஒரு நேரடியான விளைவு. நான் என்னுடைய சொத்துல ஜகாத்தை சரியாக அதை கணிப்பிட்டு அதை முறையாக கொடுத்து வருதல் என்று சொல்றது, இது ஒரு ஒரு பொருளாதார நடவடிக்கை அல்ல. இது ஒரு ஆன்மீக நடவடிக்கை. இது ஈமான் உள்ள ஒரு மனிதன் அவனுடைய ஈமான்ட விளைவாக நான் செய்கின்ற விஷயங்கள் உண்டு. இப்ப நாங்க ஏன் தொழுகின்றோம்? தொழுவதற்கான என்னுடைய உந்துதல் என்ன? நாங்க ஏன் நோன்பு பிடிக்கின்றோம்? நோன்பு பிடிப்பதற்கான என்னுடைய அந்த அதுக்கு பின்னால் உள்ள அந்த மோட்டிவேஷன் என்ன? எங்களுடைய ஈமான் தான். நாங்க அல்லாஹ்வை நம்புகின்றோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஈமான் தான் என்ன அதற்கு தூண்டுகிறது. இந்த விஷயம் என்னுடைய நாளை மறுமை வாழ்க்கைய பாதுகாக்கும் என்று சொல்லி நாங்க நம்புகின்றோம். என்ன நரகத்துக்கு போகாம சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்லும் என்று சொல்லி நாங்க நம்புகின்றோம். இந்த அடிப்படையான நம்பிக்கையின் விளைவுகள்ல ஒன்றுதான் ஜகாத் என்று சொல்றது. உண்மையிலே இந்த நம்பிக்கை எங்களிடத்துல எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதோ அதனுடைய ஒரு நேரடியான ஒரு விளைவுகள்ல ஒன்றுதான் நான் ஜகாத் என்ற அந்த கடமையை முறையாக நிறைவேற்றுதல் என்று சொல்றோம். பல சமயங்கள்ல நாங்க தொழுகைய குறைபாடு இல்லாம செய்கின்றோம், நோன்பு குறைபாடு இல்லாம செய்கின்றோம். இந்த ஹஜ் போன்ற கடமைகளையும் பெரும்பாலும் பலரும் அதை முறையாக செய்கின்றார்கள். ஆனால் பல சமயங்கள்ல ஒரு சிஸ்டம் இல்லாமல் முறையாக நாங்க செய்யாம தவறு விடுகின்ற கடமைகள்ல ஒன்றுதான் ஜகாத் என்று சொல்றது. அப்ப அந்த வகையில நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் என்னென்றால், தொழுகைக்கு இஸ்லாம் கொடுத்த அதே முக்கியத்துவத்தை ஜகாத்துக்கும் கொடுத்திருக்கிறது. இதனாலதான் நீங்க பார்க்க என்னன்னா, குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொன்ன எல்லா இடங்கள்லையும் அதனோட சேர்த்து ஜகாத்தையும் சொல்லிக்கிறது. வஅகீமுஸ் ஸலாத் என்று சொன்ன நேரத்தில் வஆத்துஸ் ஜகாத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொன்னது. ஏனென்றால் தொழுகை எந்த அளவுக்கு அது ஒரு ஈமானுடைய விளைவோ அதே போன்று ஜகாத்தும் ஈமானுடைய ஒரு விளைவு என்று சொல்றது. இப்ப குர்ஆன்ல இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லதீன யுகீமூனஸ் ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அதாவது தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்கள், அதே போல நாங்க கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்கின்றவர்கள். இவர்கள் யாரு என்று சொல்ற நேரத்துல உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். உண்மையாக ஈமான் உள்ளவர்கள் யாரு என்றா இந்த தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்கள், அதனோடு சேர்த்து ஜகாத்தையும் கொடுக்கின்றவர்கள் என்று அந்த ரெண்டையும் சேர்த்து தான் அல் குர்ஆன் சொன்னது. அப்ப ஈமான் இருக்கின்றவர்களுடைய நேரடியான ஒரு விளைவு என்று சொல்றதை தான் நாங்க காணோம். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நஸ்ருத்தீன் அல்பானி அவர்கள் இதை சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசுன் மன் ஃபஅலஹுன்ன ஃபகத் ذاق طعم الஈமான். 3 விஷயங்களை செய்கின்றவர்கள் ஈமானுடைய சுவையை அனுபவிப்பார்கள். ஈமான் டேஸ்ட் என்ன, இதை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அதுல ஒரு விஷயமாக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? அதை சொன்னார்கள், வஆதா ஜகாத மாலிஹி தீபதன் பிஹா நஃப்ஸிஹி ஃபீ குல்லி ஆம். ஒருவர் தன்னுடைய ஜகாத்த ஒவ்வொரு வருடமும் ஜகாத்த மனமுவந்து கொடுக்கின்றார். இப்படி செய்கின்ற ஒரு மனிதர் ஈமானுடைய அந்த டேஸ்ட் என்ன என்று சொல்றதை சரியாக கண்டுகொள்வார் என்று சொல்லி, இங்க அந்த மனமுவந்து கொடுக்கிறேன்னு சொல்றது நிர்பந்தத்துல கொடுக்கிறதல்ல, அல்லது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி கொடுக்கிறது அல்ல, யாரும் ஏதும் என்ன குறை சொல்லிடுவாங்களே என்று சொல்றதற்காக வேண்டி கொடுக்கிறது அல்ல. நான் உள்ளூர உணர்ந்து அதனுடைய பெருமானத்தை விளங்கி என்னுடைய ஈமானுடைய விளைவாக அது செய்யப்படுகிறது. அப்படி செய்யப்படுகின்ற நேரத்தில் அவரு அந்த டேஸ்ட சரியாக உணர்வார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப இது ஜகாத் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன முதலாவது பேசிக்கான ஐடியா, எங்களுடைய ஈமான்ட நேரடி ரிசல்ட் அது என்று சொல்றது. அந்த வகையில தொழுகைய, நோன்ப, ஏனைய கடமைகளை நாங்க எப்படி அது ஒரு ஃபீலிங் ஃபுல்லாக அந்த விஷயத்தை நாங்க செய்யறோமோ அது மாதிரி நடக்க வேண்டிய ஒரு கடமை தான் ஜகாத்தும் என்று சொல்றது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஜகாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் அத ஒரு கட்டாய கடமையாக சொல்லிக்கிற வாஜிப். தொழுகை எப்படி எங்களுக்கு கட்டாய கடமையோ அதே மாதிரி ஜகாத்தும் கட்டாயமானது. இத இமாம்கள் முக்கியமாக இதை எப்படி விளங்கப்படுத்துவார்கள் என்றா, இஸ்லாத்துக்கு முந்திய சமூகங்களை போய் பார்த்தோம் என்றால் எல்லா சமூகங்களையும், இஸ்லாத்துக்கு முந்தி வாழ்ந்த இப்ப அஹ்லுல் கிதாபுகள், வேதம் வழங்கப்பட்ட அல்லாஹு தாலா இறக்கிய இஸ்லாத்துக்கு முந்தி எத்தனையோ வேதங்கள் காணப்பட்டிருக்கின்றன. அதே போல இப்ப அல்லாஹு தாலாவால இறக்கப்பட்டது என்று சொல்வதற்கான தெளிவான ஆதாரம் இல்லாத இன்னும் எத்தனையோ வேதங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த எல்லா வேதங்கள்லையும் நாங்க ஒரு விஷயத்தை காணுவோம், என்னன்னா இந்த கொடை கொடுத்தல், அடுத்த மனிதனுக்கு உதவி செய்தல் என்று சொல்றது எல்லா மதங்கள்லையும் வலியுறுத்தப்பட்ட ஒரு உண்மைதானது. ஆனால் அந்த எல்லா மதங்கள்ல வலியுறுத்தப்பட்ட அந்த உண்மைகளை விட்டும் இஸ்லாம் எந்த வகையில வித்தியாசப்படுகிறது என்று நாங்க போய் பார்த்தால், எல்லா மதங்கள்லையும் இந்த விஷயத்தை ஒரு தெரிவுக்குட்பட்ட ஒரு விஷயமா தான் சொல்லி இருக்கிறது. எங்கட விருப்ப தேர்வுக்குட்பட்டது. நாங்க விரும்பினா செய்யலாம். கொடை கொடுத்தல் என்று சொல்றது விரும்பினா செய்ய முடியும், அது கட்டாயமான ஒன்று அல்ல. ஆனா இஸ்லாத்தில் இருக்கின்ற சிறப்பம்சம், இந்த ஜகாத்தின் ஊடாக இந்த விஷயத்தை கட்டாயமான ஒரு கடமையாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இது அந்த அடுத்த மதங்களை விட்டு இஸ்லாம் இதை விளங்கப்படுத்தினத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு வேறுபாடு. நவீன காலத்துல பல இந்த ஜக்காத்தை பற்றி பேசிய பல அறிஞர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்வார்கள், என்னன்னா முன்னைய சமூகங்கள்ல இந்த செலவழித்தல் என்று சொல்ற விஷயம் வெறுமனே ஒரு விருப்ப தேர்வுக்குட்பட்ட ஒரு விஷயமாக மட்டும் இருந்ததனால அந்த சமூகங்கள்ல வந்த விளைவுகள் என்ன என்றா, இப்ப அந்த சமூகத்துல எல்லா சமூகங்களையும் வறுமை என்று சொல்றது ஒரு முக்கியமான பிரச்சனையா தொடர்ந்து இருந்து வந்திருக்குது. அத கடைசி வரையில அதை குறைக்கிறதற்கோ அல்லது இல்லாம செய்யறதுக்கோ முடியாமல் தான் இருந்திருக்கிறது. அதே மாதிரி அந்த சமூகத்துல வியாபாரம் என்று நாங்க எடுத்தாலும் சரி, ஏனைய பொருளாதார நடவடிக்கைகளை நாங்க எடுத்தாலும் சரி, எல்லா இடத்திலேயுமே மிகப்பெரிய ஊழலும் சுரண்டலும் அநியாயமும், அடுத்த மனிதன சொத்துக்களை அநியாயமாக நாங்க சுரண்டி சாப்பிடுதல் என்று சொல்றதும், இந்த பழக்கங்கள், இந்த நடைமுறைகள் அந்த சமூகங்கள்ல பெரிய அளவுக்கு காணப்பட்டிருக்கின்றன. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கொடுத்தல் என்று சொல்றது ஒரு விருப்ப தேர்வுக்குரிய விஷயமாக மட்டுமே இருந்தமைதான் அதற்கான காரணம் என்று சொல்லி பலர் அதை அடையாளப்படுத்துவார்கள். அப்ப கொடுத்தல் என்ற விஷயம் அது கட்டாயமானதாக இருக்கின்ற நேரத்தில் அங்க இந்த வகையான சமூக தீமைகள் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு அங்கு இருக்கின்றது. இஸ்லாத்துல கொடுத்தல் என்று சொல்றது, செலவழித்தல் என்று சொல்றது, அது விருப்ப தேர்வுக்குட்பட்ட ஒரு பகுதியும் இருக்கிறது.
அதே நேரத்தில் கட்டாயமான ஒரு வடிவமும் இருக்கிறது. அந்த வகையில அது கொடுத்தே ஆகணும் என்று சொல்ற ஒரு சூழல் அங்க இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கின்ற நேரத்தில் சமூகத்தில் இருக்கின்ற எத்தனையோ இஷ்யூஸ் அங்க ஆட்டோமேட்டிக்காக அதை தீர்ப்பதற்கான ஒரு வழி கிடைக்கிறது. மட்டுமல்லாம அங்க சமூகத்தில் இருக்கின்ற நிறைய இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வேல்யூஸ், அதுகள்ல உள்ள ஹராம் ஹலாலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த சுரண்டல், ஊழல், அநீதி, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் போறதுக்கு கூட அது காரணமாகின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த வகையில நாங்க விளங்கிக் கொள்ற ஆக முக்கியமான விஷயம் என்றால், இஸ்லாம் ஜக்காத் என்ற விஷயத்தை ஒரு கட்டாயமான விஷயமாக சொன்னது. அதற்கு ஒரு சோசியல் வேல்யூ ஒன்று இருக்கிறது, ஒரு சமூக பெருமானம் ஒன்று இருக்கிறது. மட்டுமல்ல, இதை நாங்க செய்யாம விடுதல் என்று சொல்றது மறுமையில தண்டனை கிடைப்பதற்கான ஒரு காரணியாகவும் அதை குறிப்பிட்டு தான் இருக்கிறது. எப்படி தொழுகையை விட்டா மறுமையில் அதுக்குரிய தண்டனை இருக்கிறது, நோன்பு விட்டா எப்படி அதுக்கு மறுமையில தண்டனை இருக்கிறது, அதே மாதிரி ஜக்காத் என்ற கடமைய ஒருத்தர் செய்யாம விடுகின்ற நேரத்திலேயும் அவருக்கான அந்த தண்டனை இருக்கிறது. ஒரு ஹதீஸ்ல வருகிறது எப்படி என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுக்குரிய ஜக்காத்தை கொடுக்காம விடுகின்ற நேரத்துல நாளைக்கு மறுமையில ஒரு பாம்பு, அந்த பாம்பு அது எப்படி என்று சொன்னா, அதோட தலையில 2 கரும்புள்ளிகள் இருக்கும். அதனுடைய அந்த தலைப்பகுதி வலுவழுப்பான தன்மை கொண்டதாக இருக்கும். கடுமையான விஷம் கொண்ட பாம்பாக அது இருக்கும். அந்த பாம்பு அவனுடைய கழுத்தை சுத்தி அவனுடைய கன்னங்களை தொட்டு சொல்லும், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் நீ பாதுகாத்து வச்ச உன்னுடைய சொத்து, நான் தான் நீ கொடுக்காமல் விட்ட அந்த ஜக்காத், கொடுக்காம நீ சேர்த்து வச்சாயே, அது நான் தான் என்று சொல்லும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப பாருங்க என்னடா, அப்படி அந்த ஜக்காத் என்ற அந்த கடமை நிறைவேற்றப்படாமை என்று சொல்றது மறுமையில ஒரு மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்றத அந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க விளங்குறோம். அப்ப இது இஸ்லாத்தினுடைய ஒரு கம்பல்சரியான ஒரு கடமை. இதை செய்யாமல் விடுறது மறுமையில தண்டனைக்குரிய விஷயம் என்று சொல்றத இஸ்லாம் வலியுறுத்தினதை நாங்க பார்க்கலாம். இது இஸ்லாம் சொன்ன 2வது அடிப்படையான செய்தி. 3வது விஷயத்தை பாருங்க. ஜக்காத் என்று சொல்றது தனி மனிதர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கடமை அல்ல. இது கூட்டு வடிவத்தில் அதிகாரபூர்வமாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை என்று சொல்றது. அதாவது இப்போ ஒரு அரசாங்கம் இருந்தால், ஒரு அரசாங்கம் தான் இந்த விஷயத்தை உண்மையிலே செய்யணும். ஒவ்வொரு ஆளும் நான் விரும்பி ஏண்ட சொத்துல எவ்வளவு இருக்குது, அந்த வகையில் எவ்வளவு நான் ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து நான் விரும்புற யாருக்கோ நான் கொடுத்துடுறேன். இந்த வடிவத்தில் அல்ல ஜக்காத் என்ற கடமை நிறைவேற்றப்படும். ஜக்காத் என்ற கடமை கூட்டு வடிவத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை. இது அதிகாரபூர்வமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று அல்ல. இப்ப எங்கட சமூகத்துல இப்ப இலங்கை நாங்கள போய் பார்த்தோம் என்றால், ஊருக்கு ஒரு ஜக்காத் கமிட்டிகள் இருக்கின்றன. அந்த கமிட்டிகளினுடைய தோற்றம் உண்மையில இந்த கன்செப்ட்ல இருந்து தான் வந்தது. ஒரு அரசாங்கம் என்று இருந்தா அரசு தான் உண்மையிலே அந்த வேலையை ஒபிஷியலா செய்யணும். ஆனா அப்படி செய்வதற்கான ஒரு பொறிமுறை இல்ல என்று இருந்தா, குறைஞ்சபட்சம் இந்த ஜக்காத் கமிட்டிகள் ஊடாக கூட அப்படி ஏனும் அந்த விஷயம் நடக்கணும். அப்படி நடக்கிற நேரத்தில் தான் உண்மையிலே யாரு ஜக்காத் கொடுக்க தகுதியானவர்கள் என்று சொல்றது சரியாக அடையாளம் காண முடியும். கொடுக்க தகுதியானவர்கள் எப்படி அதை கணிப்பிடணும், எப்படி அதிலிருந்து ஜக்காத் அவங்க வெளியில் எடுக்கணும் என்று சொல்ற அந்த நாலேஜை பெற்றுக்கொள்றதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது மாதிரி அந்த விஷயத்தை சரியாக அமுல்படுத்துறதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப ஜக்காத்தை சேகரிக்கிறதும் விநியோகிக்கிறதும் அது அதிகாரபூர்வமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் சொன்னது, "ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகா", அப்படித்தான் சொன்னது.
அவர்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் எடுங்கள் என்றுதான் சொன்ன. அது கையை நீட்டி விரும்பினா தாங்க என்று சொல்லி கேட்பதற்கான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறோம்னு நினைக்கிறேன்னா, எங்கட சொசைட்டியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான தவறு, நிறைய பிசினஸ் செய்கின்றார்கள், வசதி உள்ளவர்கள், பெரிய சம்பளம் எடுக்கின்றவர்கள், ஜகாத் கொடுக்க தகுதியானவர்கள். இவங்க முறையாக அவங்களோட சொத்துக்களை முறையாக கணிப்பிட்டு வருஷா வருஷம் சரியாக கணிப்பிட்டு ஜகாத்தை கொடுக்கின்றவர்கள் எங்கட சமூகத்தில் எத்தனை பெர்சன்டேஜ்? ஆக்சுவலாக போய் பார்த்தால் அத முறையாக செய்கின்றவர்கள் சின்ன ஒரு விகிதாசாரம் 5-10% தான் வருவார்கள். என்னன்னா நிறைய பேருக்கு அதுல சரியான அந்த அவேர்னஸ் இல்ல, அந்த தெளிவு இல்ல. சதகா கொடுக்கிற மாதிரி ஜகாத் கமிட்டியால ஒரு லெட்டரை தந்தா கேட்டாங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு வாரணத்துல ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இது என்ன ஜகாத் என்று சொல்லி எந்த அளவு தூரம் முறையாக அதை கணிப்பிட்டு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி. என்னடா நான் நிறைய இது போன்ற ஆட்களை சந்திக்கிறதற்கான அல்லது அவங்களோட அந்த ஜகாத் சம்பந்தப்பட்ட அல்லது அவங்களோட பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபத்வா கேட்டு வந்த சந்தர்ப்பங்கள்ல அதை சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்தா நிறைய பேர் அவங்களோட ஜகாத்தை கணிப்பிடுறதுல பிளவுடுகின்றார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இத நாங்க ஒரு தனிப்பட்ட தேர்வாக வச்சுக்கொண்டு இருக்கிறோம். இது உண்மையிலே ஒரு ஒரு கூட்டாக சமூக வடிவத்தில் அதிகாரபூர்வமாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாக அது பிராக்டிஸ்ல இல்ல. அதனால அந்த கடமை அப்படியே வீக் ஆகிட்டு போய்கொண்டு இருக்கிறது. இப்ப தொழுகைய பள்ளிவாயல் என்ற ஒரு ஏற்பாடு இல்லாம, அதுல இமாம் என்ற ஒரு ஏற்பாடு இல்லாம, குத்துபாவை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? பாங்கு சொல்றதே நடக்காது. பல சமயங்கள்ல ஜமாத் என்று சொல்றதே நடக்காம போறதுக்கான வாய்ப்பு வரும். இதே விஷயம் தான். அப்ப அந்த தொழுகை என்ற செயற்பாடு ஒரு சிஸ்டமாக அது இருப்பதனால் தான் அது முறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி தான் ஜக்காத்து. அதற்குரிய அந்த விஷயம் இல்லாம போனதண்டா, அது அதிகாரபூர்வமாக செய்யறதுக்கு ஒரு ஒழுங்கு இல்லாம போனண்டா இந்த பிரச்சனை வரும். அப்ப இது இஸ்லாம் சொன்ன 3வது முக்கியமான ஐடியா. 4வது ஐடியா, நான் சொன்ன ஏனைய மதங்களை விட்டு வித்தியாசப்பட்ட முக்கியமான இடங்கள்ல இதுவும் உண்டு. ஏனைய மதங்கள் இத ஒரு கொடையாகத்தானே சொன்ன, விருப்ப தேர்வுக்குரியதா சொன்னது. அதனால அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்ட எந்த மதங்களும் சொல்லலாம். இஸ்லாம் வித்தியாசப்பட்ட மிக முக்கியமான இடங்கள் ஒன்று, ஜக்காத் என்று சொல்றத ஒரு முறையான ஒரு ஒழுங்காக அதை சொன்னது, ஒரு சிஸ்டமாக அதை சொன்னது. யாரு ஜக்காத் கொடுக்கணும், யாரு ஜக்காத் பெறணும், எந்த பொருள்ல கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், இந்த ஒவ்வொரு விஷயமும் தெளிவான வரையறைக்கு உட்பட்டது. இத இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது என்று சொல்றது தான் உண்மையிலே ஒரு ஆளுக்கு அதை செய்வதற்கான தூண்டுதலை தரும். நாங்க சாதாரணமாக இன்னைக்கு இந்த அறிவித்தல் செய்யற நேரத்திலேயும் இதற்கு உதவி செய்கின்றவர்கள் இந்த ஆக்களை கண்டெக்ட் பண்ணுங்க, சிஸ்டம். இப்படி இல்லாம விரும்பினாக்கள் உதவி செய்யுங்க, எவ்வளவு நடக்கும்? அதை செய்வதற்கான தூண்டுதல் இல்லாம போய்த்திரும். எதற்கு ஒரு முறைமை ஒன்று இருக்கிறதோ, ஒரு சிஸ்டம் இருக்கிறதோ, அந்த சிஸ்டம் இருக்கின்ற நேரத்தில் அந்த வேலை சிறப்பாக நடக்கும். அப்ப ஜக்காத்தை இஸ்லாம் ஒரு சிஸ்டமாக சொன்னது, அதை நிறைவேற்றுவதற்கான அந்த தூண்டுதல் அங்க கண்டிப்பாக நடக்கும். அப்ப அந்த சிஸ்டம் மட்டும் இருந்து போதாது, அந்த சிஸ்டத்தை அதை அமுல்படுத்துறதுக்கு, அதை அப்ளை பண்றதற்கான ஆத்தாரிட்டி அவங்களும் வேணும். அதைத்தான் அதுக்கு முந்தின பாயிண்ட்ல சொன்னது. அப்போ ஒரு ஆத்தாரிட்டியும் வேணும், சிஸ்டமும் வேணும். அப்ப இஸ்லாம் ஜக்காத்த ஒரு சிஸ்டமாக அது அமுலாகணும் என்று சொல்றது இஸ்லாம் வலியுறுத்தின இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இது 4வது. 5வது, ஜக்காத் என்று சொல்றத நான் ஆரம்பத்தில் சொன்ன, இது ஈமான்ட விளைவு. இதை செய்வதில் நன்மை இருக்கிறது, செய்யாம விடுறது பாவம் என்று சொல்லி சொன்ன.
இப்ப ஜக்காத் என்ற ஒரு ஒரு விஷயத்தை இஸ்லாம் கடமையாக்கினதுக்கு பின்னால அது நன்மை தருகிறது என்று சொல்றது மட்டுமா இருக்கிறது? இல்லை. அதை தாண்டி இஸ்லாம் இதற்கு ஒரு சமூக விளைவும் இருக்கிறது என்றதை சொல்லி இருக்கிறது. உண்மையிலே ஜக்காத்த சில குறிப்பிட்ட சோசியல் இஷ்யூஸுக்கான சொல்யூஷனாகத்தான் ஜக்காத்த சொல்லி இருக்கிறது. அப்ப ஜக்காத் என்ற கடமையை நீங்க செய்யறது என்று சொல்றது அது வெறுமனே ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்து எங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்றது மட்டுமல்ல. அதை தாண்டி இது ஒரு சமூக தேவை, ஒரு சோசியல் நீட். இப்ப அந்த 8 கூட்டத்தினரை சொன்னது தானே. இந்த 8 கூட்டத்தினரும் ஜக்காத்தை பெற தகுதியான 8 பிரிவினர்களை சொன்ன. இந்த 8 பிரிவினரும் எங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த சொசைட்டியில் இருக்கின்ற மிக முக்கியமான 8 இஷ்யூஸ் இத நாங்க இல்லாம செய்யணும்டா, அல்லது இதை குறைஞ்சது மினிமைஸ் பண்ணணும்டா. இந்த வகையான இஷ்யூஸ் இத ஹேண்டில் பண்றதுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று இந்த எக்கனாமிக் இஷ்யூஸ். எங்களுக்கு போதுமான அதுக்கான பைனான்ஸ் இல்லாமல் இருக்கிறது, நிதி இல்லாமல் இருக்கிறது. அப்ப அந்த நிதியை பெற்றுக் கொடுத்தல் தான் ஜக்காத்தினுடைய பணி. அந்த இடத்துல இப்ப வறுமை, லில் ஃபுகரா வல் மசாகீன் என்று சொன்ன வறுமை சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி கடன் என்ற பிரச்சனை, அதுபோல ஃபீ சபீலில்லாஹ் தஅவா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரகாப் அடிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்ப அடிமை என்ற சிஸ்டம் இப்ப இல்ல. அது இப்ப நவீன கால அறிஞர்கள் அதற்கு மாற்றீடாக நாங்க எதை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம் என்று சொல்ற நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த இயல்புக்கு சமானமான கைதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. அதை குடும்பங்கள் தனியா ஹேண்டில் பண்ணலாம், நிறைய அதற்கு செலவழிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப கைதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுபோல இப்ப இப்னு சபீல், இந்த பிரயாணத்தில் நிற்கதியாகின்றவர்கள். இப்ப இந்த நிற்கதியாதல் என்று சொல்றது இன்றைய உலகத்திலே நிறைய இருக்கின்ற விஷயங்கள். இப்ப இந்த நாட்டிலேயும் இலங்கையிலிருந்து குடும்பங்கள், தனி மனிதர்கள், நிற்கதியானவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதுபோல இதுல இந்த பகுதியில ஈடுபடுகின்றவர்களுக்கு ஜக்காத்தில் ஒரு பங்கு இருக்கிறது. அப்படின்ற அது ஒரு தொழில் வாய்ப்பு என்று சொல்ற விஷயங்கள். அப்ப நீங்க பாருங்க என்னன்னா, இப்படி எத்தனையோ ஒரு ஸ்பெசிபிக்கான சோசியல் இஷ்யூஸ பேஸ் பண்ணி இங்க இந்த ஜக்காத் என்று சொல்றது சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபீ சபீலில்லாஹ் சொன்னது தாவா. இப்ப தாவாவுக்கு நிதி தேவை தானே. இந்த நிதிய நாங்க சதக்காக்கல்ல மட்டுமே டிபெண்ட் ஆகி இருக்கேலுமா? தாவா எவ்வளவு காலத்துக்கு நிலைச்சிருக்கும்? அப்ப அதுக்கு ஜக்காத்திலிருந்து ஒரு பங்கு ஒதுக்கப்பட முடியும். அப்ப சமூகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான சோசியல் நீட்ஸுக்கான சொல்யூஷனாக ஜக்காத் என்று சொல்ற விஷயம் வந்திருக்கிறது. அப்ப இது நாங்க ஜக்காத் என்று சொல்ற விஷயம் சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன பேசிக்கான 5 ஐடியாஸ். இந்த கருத்தோட கடைசியா நான் முடிக்கிறதுக்கு முந்தி, ஜக்காத் என்றத இஸ்லாம் எங்களுக்கு ஏன் கடமையாக்கி இருக்கிறது, இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அல்லது நாங்க அரபுல சொன்ன மகாசிதுகள் என்ன என்று சொல்ற நேரத்தில் இது சம்பந்தமாக இமாம்கள் உண்மையிலே மிக விரிவாக இத பேசி இருக்கிறார்கள். ஆனாலும் அது எல்லாத்தையும் சாராம்சப்படுத்துற மாதிரி நான் 2 விஷயங்களை இந்த இடத்துல ஹைலைட் பண்ண விரும்புறேன். முதலாவது, குர்ஆன்ல வரக்கூடிய இந்த வசனம் சொல்லுகின்ற கருத்து, خُذْ مِنْ أَمْوَالِهِمْ صَدَقَةً تُطَهِّرُهُمْ وَتُزَكِّيهِمْ بِهَا. இப்படி சொல்லிட்டு وَصَلِّ عَلَيْهِمْ إِنَّ صَلَوَاتَكَ سَكَنٌ لَهُمْ என்று சொல்லி இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற கருத்து இந்த ஜக்காத் என்ற இந்த கடமை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்ததற்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பர்பஸை சொல்கிறது. என்ன அந்த பர்பஸ்? இது ஒரு ஆன்மீக நோக்கம். இது அதை கொடுக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் சுத்தப்படுத்தும். அதே மாதிரி பெறுகின்றவர்கள் அவர்களையும் சுத்தப்படுத்தும், சமூகத்தையும் சுத்தப்படுத்தும். சமூகத்துல பரஸ்பர நல்லுறவை வலுப்படுத்தும். இந்த எல்லா காரணிகளையும் உள்ளடக்கின
ஒரு விஷயம்தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற கருத்து. துதஹிருஹும், அவர்களை தூய்மைப்படுத்துங்கள், வதுஸக்கீஹிம் பிஹா, அவர்களை சுத்தப்படுத்துங்கள், அவர்களுக்கு வஸல்லி அலைஹிம், அவர்களுக்கு நீங்க ஸலவாத்து சொல்லுங்க, இன்ன ஸலாத்தக ஸக்கனுன் லஹும், அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லு. ஏனென்றா இங்க ஜக்காத் என்று நான் சொன்னது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அது ஒரு அத்தாரிட்டி தான் அதை செய்யணும். அப்ப அதிகாரபூர்வமாக அது எடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுற நேரத்தில் அங்க கொஞ்சம் ஒரு முரண்பாடோ அல்லது மனக்கசப்புகளோ இப்படியான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அங்க நாங்க ஒருத்தரிடமிருந்து ஜக்காத்தை எடுத்தல் என்று சொல்றது உண்மையிலே அவருக்கு செய்யற அநீதியாது? அநீதி இல்லை, அவரை சுத்தப்படுத்துகின்ற விஷயம். அவரு உண்மையிலே கொடுத்தல் என்று சொல்றத ஒரு பழக்கமாக மாத்தணும்டா அவர் அதை மனமுரண்டாக செஞ்சுதான் பழகணும். அவராக இயல்பா செய்யலண்டா இன்னையார் சரி அதை செய்ய வைக்கணும். அப்படி செய்கின்ற நேரத்தில் தான் படிப்படியாக அவருக்கு கொடுக்கின்ற பழக்கம் வரும். அப்ப பாருங்க, என்னடா ஒரு மனிதனை சுத்தப்படுத்துறதற்கான ஒரு மெக்கானிசம் தான் அது. திரும்ப நாங்க சொசைட்டியில இருக்கின்றவர்களிடம் எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் என்ன நடக்கிறது? பெறுகின்றவர்களுக்கும் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுகின்ற அந்த நிலைமை, அவனுக்கு ஏற்படுகின்ற வெறுப்பு, கோபம், இந்த மாதிரியான மன உணர்வுகள் அங்க இல்லாம போகிறது. ஏனென்றா எனக்கு கிடைக்கிறது. அப்ப எனக்கு கிடைக்கின்ற நேரத்தில் அந்த எதிர்மறை உணர்வுகள் அங்க மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது சமூகத்துல நாங்க சொன்னோமே, சமூகத்தில் அந்த சுரண்டல், ஏமாற்று, இந்த வறுமை, இப்படியான இந்த சோசியல் இஷ்யூஸ் இவையும் கூட இல்லாம போறதுக்கான ஒரு காரணமாக அது அமைகின்றது. அப்ப பாருங்க, என்னண்டா இது ஒரு சமூகத்தை சுத்தப்படுத்துகின்ற ஒரு பணி ஜக்காத் என்று சொல்றது. ஒவ்வொரு தனி மனிதனையும் ஜக்காத் கொடுக்கின்ற பெறுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனையும் சுத்தப்படுத்தும். அதே மாதிரி சமூகத்தில் உள்ள நிறைய தீமைகளை அகற்றும், இல்லாம செய்யும். அப்ப இது இந்த ஜக்காத் என்ற ஒரு கடமை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்ததற்கு பின்னால் உள்ள முதலாவது ஒப்ஜெக்டிவ். இரண்டாவது ஒப்ஜெக்டிவ் இது பொருளாதாரம் சார்ந்தது. இஸ்லாம் சொல்லும் ஒவ்வொரு மனிதனும், அதை இமாம்கள் சொல்வார்கள் என்றால் முஸ்தவல் கிஃபாயா லி இஃப்ராதில் முஜ்தமா, ஒரு சொசைட்டியில் இருக்கின்ற, ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய அடிப்படை தேவைகள் என்று சொல்ற ஒரு மட்டம் இருக்கின்றது. போதுமான வாழ்க்கை தேவைகள். அந்த போதுமான வாழ்க்கை தேவைகள் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உத்தரவாதப்படுத்தப்படும். இது இஸ்லாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு அடிப்படையான நோக்கம். இது இப்ப நான் சம்பாதிக்கிறது, இப்ப ஒருத்தன் சொத்து சேர்க்கிறது என்று சொல்றதற்கு ஒரு எல்லை ஒன்று இருக்கிறதா? அப்படி ஒரு எல்லை இஸ்லாம் வரையறுக்கல. நான் எவ்வளவும் சொத்துக்களை சேர்க்கலாம், அதுல பிரச்சனை இல்லை, கூட எவ்வளவும் இருக்கலும். ஆனா குறைவாக இருத்தல் என்று சொல்றதுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கிறது. அதை விட கீழே யாரும் போக கூடாது என்று இஸ்லாம் சொல்லு. மேல நீங்க எவ்வளவு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா கீழே ஒரு குறிப்பிட்ட லிமிட், அதுக்கு கீழே போயிடும். ஒருத்தர் ஒரு நாள் சாப்பிடுறதற்கே வழி இல்லாத நிலைமையில சொசைட்டியில் ஒருத்தன் இருக்கின்றான், இன்னொருத்தன் முழு உலகத்துக்கும் சாப்பாடு போட வசதி இருந்தும் சும்மா இருக்கின்றான் என்று சொல்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு சொசைட்டியில் இருக்கப்படாது. அப்ப சொசைட்டியில் ஆக கீழ் மட்டத்தில் என்ன இருக்கணும்டா, எல்லாருக்கும் போதுமான அடிப்படை தேவைகள் பூரணப்படுத்தப்பட்ட ஒரு செட்டப் கொண்டு இருக்கணும். அந்த பேசிக் பாதுகாக்கப்படும். அந்த அளவை கொண்டு வருகின்ற வகையில தான் இந்த ஜக்காத் பயன்படுத்தப்படும் என்று சொல்ற. அப்ப ஏன் இருக்கின்றவர்களிடமிருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்? இந்த குறைந்த மட்ட இந்த பேலன்ஸ் இது பேணப்படணும் என்று சொல்வதற்காக வேண்டும். அப்ப பாருங்க, இது எவ்வளவு ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை இஸ்லாம் இங்க எங்களுக்கு சொல்லி இருக்கிறத பாருங்க. அப்ப இது நாங்க காண்றோம் பொருளாதார ரீதியான அந்த நோக்கம். அப்ப சமூகத்துல
இது போன்று இந்த அளவு கூட இல்லாத ஒரு தனி மனுஷன் இருக்கப்படாது என்று சொல்றதுதான் அதனுடைய எதிர்பார்க்கிறேன். அப்ப இது இரண்டாவது நோக்கம். இதுல இன்னொரு விஷயத்தை இமாம்கள் சொல்வார்கள் என்னன்னா, ஜக்காத்தை நாங்க கொடுக்கின்ற நேரத்தில் இப்ப கீழ் இருக்கின்ற பொருளாதார வசதி இல்லாத ஒருத்தனுக்கு அவன் ஏன் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கின்றான்? பல சமயங்கள்ல சரியான தொழில் இல்லாமல் இருக்கு. இந்த தொழிலின்மை என்று சொல்றதும் கூட நீங்க பாருங்க என்னடா, திறமை இல்லை என்பதனால் தான் வேலையின்மை என்ற பிரச்சனை இருக்கிறதா? அப்படி இல்லை. திறமை இல்லை என்று சொல்றதல்ல பிரச்சனை. அப்ப அங்க முறையாக என்னண்டா, ஒரு மனிதனுடைய உரிய திறமை என்ன என்று சொல்றதும் அந்த திறமை உரிய விதத்தில் பயன்படுத்தப்படுகிறதா என்று சொல்றதிலே தான் பிரச்சனை இருக்கிறது. ஏண்ட திறமை என்ன சொல்றது பல சமயங்கள்ல நானே கண்டுபிடிக்கல. அப்ப அதுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ற? அப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய திறமைய சரியாக இனம் கண்டு அதற்குரிய தொழில் என்ன என்று சொல்றது அல்ல, அதற்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் என்று சொல்றது சரியாக இனம் காணப்பட்டால் சமூகத்துல இந்த தொழில் இல்லாத பிரச்சனைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு வரேன். அப்ப அது வறுமை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சாதனமாக இருக்கு. அப்ப இங்க இஸ்லாம் சொல்லும் என்னன்னா, இந்த ஜக்காத் என்று சொல்றது இன்றைய நாள் சாப்பாட்டு தேவைக்கு கொடுக்கின்ற உதவி அல்லது, அது நீண்ட கால வளர்ச்சிக்கு நாங்க போடுகின்ற இன்வெஸ்ட்மெண்ட். அப்படியாகத்தான் அது இருக்கும். அப்ப ஒரு மனிதனை வளர்த்து விடுவதாகத்தான் அது காணப்படும். அப்படி இல்லாம இது அந்த திண்டு முடிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக கொடுக்கின்ற ஒன்று அல்ல ஜக்காத் என்று சொல்றது. அப்ப பாருங்க, இஸ்லாம் அந்த ஜக்காத் என்று சொல்றதனுடைய பொருளாதார நோக்கங்களை எப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்றது. அப்ப இந்த ரெண்டு வகையான நோக்கங்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த ஜக்காத்துக்கு உண்டு. ஆன்மீக நோக்கம், அடுத்தது பொருளாதார நோக்கம். அப்ப இந்த ரெண்டு வகையான நோக்கங்களை மையப்படுத்தியும் தான் இஸ்லாம் எங்களுக்கு ஜக்காத் என்று சொல்ற இந்த கடமையை தந்திருக்கிறத நாங்க பார்க்கலாம். அப்ப இது ஜக்காத் என்ற சம்பந்தமாக சில பேசிக்கான ஐடியாஸ் நான் உங்களோட பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். ஜக்காத் என்று சொன்ன என்னன்றத சொன்னேன். அது சம்பந்தமாக இஸ்லாம் சொன்ன சில அடிப்படையான சிந்தனைகளை சொன்னேன். அடுத்தது ஜக்காத்தினுடைய நோக்கங்கள் என்னன்றத நான் உங்களுக்கு சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வாரத்திலிருந்து ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன பொருட்கள்ல ஜக்காத் கடமையாகும், அதை பிறப்பு தகுதியானவர்கள் யாரு, அதை எப்படி கணிப்பிடணும் போன்ற இந்த மாதிரி விஷயங்களை நாங்க விரிவாக பார்க்கறதுக்கு முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.